எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காருடைய சீட் பெல்ட் பற்றி தான். காரில் சீட் பெல்ட் இருக்கிறத எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த சீட் பெல்ட் எதுக்காக எலாஸ்டிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க? இது எப்படி நம்ம உயிர் காக்க உதவுது? ஏன் திடமான சீட் பெல்ட் யூஸ் பண்ணாமல் எலாஸ்டிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீட் பெல்ட்டுன்றவங்க வாகனத்தில் உள்ள ஒரு முக்கியமான பாதுகாப்பு கருவியாக இருக்காங்க. இவங்க தான் டிரைவர், அப்புறம் அதில் பயணம் செய்கிற பேசஞ்சர்ஸ், இவங்கள எதிர்பாராத விபத்துலேருந்து காக்க உதவுறாங்க. வெஹிக்கிள்ஸில் சேஃபாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த சீட் பெல்ட் ரொம்பவே அவசியம். இந்த சீட் பெல்ட்டுடைய ஒர்க் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கார் சுமாராக 30லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது அதில் இருக்கிற டிரைவர் அண்ட் பேசஞ்சர்ஸும் அதே ஸ்பீடில் தான் போயிட்டு இருப்பாங்க. எதிர்பாராத விதமாக ஏற்படுற மோதல்னாலேயோ அல்லது சடனாக பிரேக் பிடிக்கிறதுனாலையோ காருடைய ஸ்பீடு உடனே 0க்கு குறையுது. அதாவது காரு ஸ்டாப் ஆயிடுது. இப்போ கார் இயல்பு நிலைக்கு வந்தாலும் காரில் ட்ராவல் பண்ணுற டிரைவர் அண்ட் பேசஞ்சர்ஸ் அதே ஸ்பீடில் தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்களால உடனே இயல்பு நிலைக்கு வர முடியாது. இதை தான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவில் சொல்லியிருப்பாங்க. இந்த லா மூலமாக காரு இயல்பு நிலைக்கு வந்தாலும் அதில் இருக்க பேசஞ்சர்ஸ் இயல்பு நிலைக்கு வராதனால சடன் பிரேக்கில் காரோட முன்னாடி போய் விழுகிறாங்க. இது மூலமாக ஆப்போசிட்டில் இருக்க சீட்டு இல்லைன்னா கார் கண்ணாடியில் மோதி அவங்களுக்கு பலத்த காயம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் சீட் பெல்ட் போட்டிருந்தா நம்முடைய வேகத்தை குறைச்சி முன்னாடி போய் விழுகிறத தடுக்கும். நமக்கும் எந்த அடியும் படாமல் சேஃபாக இருக்கலாம். இந்த சீட் பெல்ட் தான் நிறைய ஆக்சிடெண்ட்ஸில் பல பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு. இந்த சீட் பெல்ட் எலாஸ்டிக்காக ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? ஃபிசிக்ஸ் படி பார்த்தா கார் ஹை வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது அதனுடைய மொமெண்டம், அதாவது அதனுடைய உந்தமும் அதிகமாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் இருக்கிறவங்களோட மொமெண்டமும் ஹையாக தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஷார்ட் டைமில் மொமெண்டம் 0 ஆகும். ஸோ அதில் இருக்கிற ஆப்ஜெக்டில் ஏற்படுற ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் ஸ்ட்ரெச்சபிள், அதாவது நல்லா நீளக்கூடிய எலாஸ்டிக் சீட் பெல்ட் போட்டிருக்கும்போது மொமெண்டம் குறையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது எலாஸ்டிக் சீட் பெல்ட்னால கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அப்புறம் நம்ம போட்டிருக்க சீட் பெல்ட்டை நம்ம இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடும். இது மூலமாக நம்ம மேலே ஏற்படுற ஃபோர்ஸ் ரொம்பவே கம்மியாகுது. நமக்கும் எந்த காயமும் இல்லாமல் சேஃபாக இருக்கலாம். இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, சீட் பெல்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் ஸ்ட்ரெச் பண்ண முடிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டின், வெஹிக்கிள்ஸில் எலாஸ்டிக் சீட் பெல்ட்டுக்கு பதிலாக ரிஜிட் சீட் பெல்ட், அதாவது ஒரு திடமான கயிறு மாதிரியான பொருளில் சீட் பெல்ட் இருந்தால் என்ன ஆகும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? சீட் பெல்ட் எலாஸ்டிக் மெட்டீரியலில் இல்லைன்னா அதில் ஏற்படுற ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். சடன் பிரேக் பிடிக்கிற டைமில் கொஞ்சம் தூரம் கூட காரோட வேகத்துக்கு போகாமல் இமீடியட்டாக பாடியை நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது. இந்த டைமில் நமக்கு ஏற்படுற இம்பேக்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது சீட்டில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். இந்த ரீசனுக்காக தான் காரில் உள்ள சீட் பெல்ட் ஸ்ட்ரெச்சபிளாக எலாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 30 mph ஸ்பீடில் போகிற ஒரு கார் சடனாக ஸ்டாப் ஆகும்போது டிரைவர் கார்லேருந்து 44 feet/second ஸ்பீடில் 2 அடி தூரத்துக்கு போகிற அபாயம் இருக்குது. இதனால் ஆபத்து ரொம்பவே அதிகம். இனிமேல் சீட் பெல்ட் போடாமல் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணாதீங்க. இது நம்முடைய உயிரை பாதுகாக்க ரொம்பவே உதவுது. இந்த வீடியோவில் எலாஸ்டிக் சீட் பெல்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அறிவியல் உண்மை தலைமுறைக்கு சொல்வோம்.